தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 24/1/2015 சனிக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் இரவு 7:42 வரை, பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைக்கு சனிக்கிழமை. நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, சனிக்கிழமை என்று சொன்னாலே சனி பகவான் இருக்கும் ஆலயங்களுக்கு நீங்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டும். பொதுவாக மேசராசிக்கு இப்போ அஷ்டமத்து சனி வந்திருக்கிறது. அதே போல் சிம்ம ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி, துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாதச்சனி, விருச்சிக ராசிக்காரர்களுக்கோ ஜென்மச்சனி, ஏழரை சனியின் ஆதிக்கத்திலே சிக்கி தவிப்பவர்களெல்லாம் தனுசு ராசிக்காரர்கள். இப்படியெல்லாம் சனியின் ஆதிக்கம் இருக்கின்ற பொழுது அவர்களெல்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கோ இப்பொழுது கண்டகச்சனி என்று வந்திருக்கிறது. இதிலிருந்தெல்லாம் நீங்கள் விடுபட வேண்டும் என்று சொன்னால் சனிக்கிழமை அதிகாலையிலேயே ஆனைமிகு பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும், அனுமன் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும், பிறகு சனி பகவானையும் வழிபாடு செய்ய வேண்டும். இன்றைக்கு கிழமை சனி என்பதனாலே சனி பகவான் சன்னதியிலே நிறைய கூட்டம் இருக்கும், அர்ச்சனைகள் செய்வார்கள். காரணம், பிரச்சனைகள் அதிகரித்து விட்டது. ஆகையினாலே தான் அவர்கள் அப்படி செய்கின்றார்கள். இந்த சனி பகவான் புராண காலத்திலே என்ன செய்தார் என்பதையெல்லாம் அழகாக பாடலாக வடித்து சனி கவசமாக முன்னதாகவே ஒரு கவசம் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது அதில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது? மஞ்சுதவள் அயோத்திவாள் தசரதந்தன் மக்களையும் வனமாசமாக்கி வைத்தாய், பஞ்சவர்கள் சூதினால் பதிகிழந்து பஞ்சுபடும் பாடவர்கள் படச் செய்வித்தாய், எஞ்சலிலா அரிச்சந்திரன் பெண்டை விற்றே, எஞ்சலிலா அரிச்சந்திரன் பெண்டை விற்றே, இழிகுலத்தில் அடிமையுற இசைய வைத்தாய், தஞ்சமென உனையடைந்தேன் எனை தொடாதே, சனீஸ்வரனே காகமேறும் தம்பிரானே என்று ஒரு பாடல். அடுத்து ஒரு பாடல், அண்டம் 1008 அரசு செய்த அடல் சூர பத்மனையும் அடக்கி வைத்தாய், மண்டலத்தை ஆண்ட நல சக்கரவர்த்தி மனைவியோடு வனமதனில் அலைய வைத்தாய், விண்டலத்தை பானுகோபன் தன்னாலே வெந்தனலா சூரரை வெறுவச் செய்தாய், தெண்டனிட்டேன் என்னாலும் எனை தொடாதே, சனீஸ்வரனே காகமேறும் தம்பிரானே என்று ஒரு பாடல். சீதனை ராவணனால் சிறை செய்வித்தாய், தேவர்களை சூரனால் வதை செய்வித்தாய், மாது திரௌபதி துயிலை உரிய வைத்தாய், மகேஸ்வரனை உமை பிரியும் வகை செய்வித்தாய், தாதுசேர் மலர்மார்பா எனை தொடாதே, சனீஸ்வரனை காகமேறும் தம்பிரானே என்று என்னை தொடாதே, நீ எனக்கு நல் அருள்தா என்று சொல்லி ஒரு பாடல்கள் வரும். இது சனி கவசம் முன்னாலே வந்தது. பின்னாலே மந்தனாம் காரணியிலா மணியான மகரவாசா எந்த நாளான போதும் இனிய நாளாக மாற்றி என்று நான் ஒரு கவசம் எழுதி அதை நம்முடைய தினத்தந்தியிலே வெளியிட்டிருக்கிறோம். பொதுவாக சனி என்று 2 எழுத்து ஆட்டி வைக்கும் கோள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது ஆட்டி வைக்கும் கோள் என்று அல்ல, அது ஆதரவு கோளாகவும் மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் அதை வழிபாடு செய்ய வேண்டும். பொதுவாக இது போன்ற கிழமைகளில் நாம் வழிபாடு செய்கின்ற பொழுது, அதன் சன்னதியில் நிற்கின்ற பொழுது அதற்கு எள் தீபம் ஏற்ற வேண்டும். எள்ளிலே பிரியம் வைத்தவன் உங்கள் சொல்லிலே பிரியம் வைத்து உங்களுக்கு இசைவாக நீங்கள் எதை கேட்டீர்களோ அந்த வரத்தை கொடுக்கிற ஆற்றல் அவருக்கு உண்டு. எல்லா தெய்வங்களுக்கும் ஈஸ்வரன் பட்டம் கிடையாது, எல்லா கிரகங்களுக்கும். சனி பகவானுக்கு மட்டும் சனீஸ்வரன் என்று சொல்வார்கள். எனவே அந்த ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர், நீதிமானாக விளங்குபவர், துலாம் ராசியிலே உச்சம் பெற்றிருக்கிறார். துலாம் என்றால் திராசு, நீதியாக நியாயத்தை நிலைநாட்டுபவராக விளங்குவதற்கு காரணத்தினாலே தான் துலாத்திலே அவர் உச்சம் பெறுகின்றார். அதே நேரத்தில் மேஷத்திலே அவர் நீச்சம் பெறுகின்றார். எனவே எந்த நாளான போதும் அதை இனிய நாளாக மாற்றுகின்ற ஆற்றல் சனி பகவானுக்கு உண்டு. எனவே தான் திருநள்ளாறு என்ற திருக்கோயிலே இன்றைக்கு பல லட்சம் பேர் சென்று கொண்டிருக்கின்றார்கள். சனி விலகியவர்களெல்லாம் சென்று மகிழ்வார்கள். குச்சானூர் என்ற திருத்தலம் தேனிக்கு பக்கத்திலே, மதுரை மாவட்டம் தேனிக்கு பக்கத்திலே இருக்கிறது. அங்கு சனிக்கு மூலஸ்தானம் என்கிறார்கள். அங்கும் அந்த ஆலயத்திலும் ஏராளமான மக்கள் திருவிழா போல சென்று கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரர் கோயில் என்று இருக்கின்றது. எங்கள் ஊருக்கு பக்கத்திலே, அதாவது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு பக்கத்திலே பெருச்சி கோயில் என்று ஒரு கோவில். அந்த ஊரிலே இருக்கக்கூடிய சனி பகவான் வன்னிமரத்தடியில் இருக்கிறார். பொதுவாக தாவரங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற தெய்வங்களுக்கு வலிமை அதிகம். தாவரம் என்று கேட்டவுடனே கொடுப்பதற்காகத்தான் தாவரங்களுக்கு பக்கத்திலே சில தெய்வங்கள் இருக்கின்றன. எனவே நீங்கள் கேட்கிற வரத்தை அள்ளி கொடுக்கிற விதத்திலே அந்த சனி பகவான் ஒற்றை சனி பகவானாக, வன்னிமரத்தடி சனி பகவானாக வீற்றிருக்கிறார். வன்னிமரத்தடி சனி பகவானை வழிபட்டால் எண்ணியது நிறைவேறும் என்று சொல்கிறார்கள். இப்படி நாடெங்கிலும் சனி பகவான்கள் ஆலயங்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். அந்த சனி பகவானை வழிபட்டால் சந்தோஷங்கள் கிடைக்கும். சந்தோஷங்கள் மட்டுமல்ல, வாழ்க்கையும் வளமாக அமையும் என்று தெரிவித்து, இந்த கிழமை இனிய கிழமையாக உங்களுக்கு மாற, குறிப்பாக மேசராசிக்காரர்களெல்லாம் அதிகாலையிலேயே ஆனைமிகு பெருமானையும் வழிபட்டு, அனுமனையும் வழிபட்டு, சனி பகவானையும் வழிபட்டு வந்தால் சந்தோஷமான வாழ்க்கையை மேற்கொள்ள இயலும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, கணபதியை வழிபட்டு கவலைகளை போக்கிக் கொள்ள வேண்டிய நாள்.
இன்றைக்கு காற்றுள்ள போதே தூற்றுக்கொள் என்ற பழமொழிக்கு ஏற்ப வருகிற வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். உங்கள் ராசிநாதர் லாபஸ்தானத்தில் சென்றிருக்கிறார். தனாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் விளங்கும் சுக்கிரன் அவரோடு இணைந்திருக்கிறார். எனவே வாழ்க்கை துணை வழியே உங்களுக்கு வரவு வந்து சேரும். உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கவில்லை என்று ஏதேனும் ஏற்பாடு செய்திருந்தால் வேலை வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைக்கலாம். உதிரி வருமானங்கள் வந்து சேரும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். பஞ்சாயத்துக்கள் கூட நல்ல முடிவுக்கு வருகிற நாளாக இந்த நாள் அமைகின்றது. ரிஷபராசி நேயர்களே, விடாமுயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் நாள். நேற்று வரை ஒரு காரியத்தை செய்து அதில் வெற்றி கிடைக்கவில்லை என்று நினைத்தவர்களுக்கு இன்றைக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். நல்ல திருப்பங்கள் உருவாகும். சனியின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் அது மந்தகதியில் இயங்கும் என்பதனாலே ஒரு சில காரியங்களில் தாமதமாக இருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் செய்யும் முயற்சிக்கு இன்றைக்கு அனுகூலம் உண்டு. அப்படி அனுகூலம் கொடுக்க சனி பகவானை நீங்கள் வழிபட வேண்டியது அவசியமாகும். அதிகாலையிலேயே காகத்திற்கு நீங்கள் சோறிடுவதும் நல்லது. காக வாகனத்தான் என்று வர்ணிக்கப்படுகிற அந்த சனி பகவானை திருப்திப்படுத்த காகத்திற்கு எள்கலந்த சாதம் வைத்தால் எண்ணற்ற நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். மிதுனராசி நேயர்களே, மாற்று கருத்துரையோர் மனம் மாறுகின்ற நாள். மன உறுதியோடு இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். விலையுந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். இடமாற்றம், வீடு மாற்றம் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் மேலோங்கும். 3க்கு அதிபதி சூரியன் 8லே இருப்பதால் உடன்பிறப்புகள் வழியே உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அதன் வாயிலாக நீங்கள் நல்ல வாய்ப்புகளை எல்லாம் உபயோகப்படுத்திக் கொள்வீர்கள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். குறுக்கீடு சக்திகள் அதிகரிக்கலாம். பகை வளராமல் பார்த்து கொள்ளுங்கள். ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்கள். 8லே செவ்வாய் சுக்கிரன் 2ம் இருப்பதால் பெண்வெளி பிரச்சனைகளும் உருவாகலாம். உடல் ஆரோக்கியத்திலும் எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட வகையில் பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே நல்ல மருத்துவரை அணுகி ஆலோசனைகள் கேட்பது நல்லது. இந்த மாலை நேரத்தில் ஒரு பெரும் விரயம் ஏற்படலாம். சிம்மராசி நேயர்களே, துணையாக இருப்பவர்களால் தொல்லை வந்து சேருகின்ற நாள். உங்களுக்கு தொகை வந்த மறுநிமிடமே செலவாகிவிடும். 2லே ராகு இருப்பதால் தனவரவு தாராளமாக வரும். அதே நேரத்தில் 8லே கேது. மறதி அதிகரிக்கும். மாற்று கருத்துரையோரின் எண்ணிக்கை கூடுதலாக இருக்கும். ஆரோக்கியத்திற்கும் நீங்கள் செலவழிப்பீர்கள். அருகில் இருப்பவர்களுக்காகவும் செலவழிக்கும் சூழ்நிலை உண்டாகும். விலையுந்த பொருட்களை கையாளுவதிலும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். உதிரி வருமானங்கள் வந்தாலும் கூட உடனடியாக அது செலவாகும் சூழ்நிலை இருக்கிறது. இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்கம் இருப்பதால் அனுமன் வழிபாட்டிலும் ஆர்வம் காட்டுங்கள். சனி பகவானையும் வழிபாடு செய்யுங்கள். கன்னிராசி நேயர்களே, உத்தியோக மாற்றம் உறுதியாகும் நாள். ஊர் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். உயர்ந்த மனிதர்களின் சந்திப்பு கிட்டும். ஆர்வம் காட்டாத செயலில் கூட ஆதாயம் கிடைக்கும். தாமதமான காரியங்கள் இன்று தடையின்றி நடக்க வேண்டுமானால் சனி பகவான் வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மாலை நேரத்தில் வரவு உண்டு. துலாம் ராசி நேயர்களே, வீண் வழக்குகளிலிருந்து விடுபடுகின்ற நாள். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். விரயங்களை நீங்கள் ஒரு வழியாக சமாளித்து விடுவீர்கள். நூதன பொருள் சேர்க்கை உண்டு. அந்நிய இனத்தாரின் ஆதரவோடு எண்ணிய காரியத்தை எளிதில் முடித்து விடுவீர்கள். குடும்பச்சனையின் ஆதிக்கம் இருப்பதால் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் அகலும். குதூகலம் கூடும். வருமானம் போதுமானதாக இருக்கும். இந்த நேரத்தில் வரன்களே வாயில் தேடி வந்து சேரும். எனவே கல்யாண வாய்ப்புகள் கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. விருச்சிக ராசி நேயர்களே, ஆனைமுகப் பெருமான் வழிபாட்டால் ஆனந்தம் காண வேண்டிய நாள். இன்றைக்கு அதிகாலையிலேயே ஆதாயம் தரும் தகவல் உங்களுக்கு வந்து சேரலாம். கிழமை சனி. உங்கள் ராசியில் இருப்பதோ சனி. எனவே நீங்கள் இந்த சனி பிடிக்காத தெய்வம் என்று வர்ணிக்கப்படுகின்ற ஆனைமுகப் பெருமானையும் அனுமனையும் வழிபட்டால் தேனான வாழ்க்கை அமையும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரலாம். குருவின் பரிபூர்ண பார்வை இருப்பதால் தொழிலில் எந்த பாதிப்புகளும் ஏற்படாது. தொழில் சீராக இருக்கும். அரசியல்வாதிகளின் ஆதரவோடு முன்னேற்றம் காணப்போகிறீர்கள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பிறரை விமர்சிப்பதன் மூலம் பிரச்சனைகள் ஏற்படுகின்ற நாள். பிடிவாத குணத்தை கொஞ்சம் தளர்த்திக் கொள்வது நல்லது. பிள்ளைகளால் வருமானம் கிடைக்குமே என நினைத்து ஏதேனும் வேலைக்கு சேர்த்து விட்டிருந்தால் அவர்கள் அங்கு வம்பு வழக்குகளில் மாட்டிக்கொள்ள இயலும். எனவே பிள்ளைகளால் தொல்லைகள் ஏற்படலாம். காரிய தாமதங்கள் அதிகரிக்கும். இந்த நாளில் நீங்கள் சனி பகவான் வழிபாட்டை முறையாக மேற்கொள்ளுங்கள். 7ரை சனியின் ஆதிக்கம் வந்துவிட்டது. எனவே எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. நட்பை பகையாக்கிக் கொள்ளாமல் பார்த்துக்கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம். பயணங்களை மாற்றம் செய்ய முன்வருவீர்கள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பிரார்த்தனைகள் பலிக்கும் நாள். பிரபலமானவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். இருந்தாலும் பிடிவாத குணத்தை கொஞ்சம் தளர்த்திக் கொள்வதுதான் நல்லது. வாக்குஸ்தானத்தில் செவ்வாய். எனவே கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். வீடு கட்டும் முயற்சி அல்லது வாங்கும் முயற்சி, சொத்து விற்பனையில் ஆதாயம் போன்றவற்றை ஏற்படுத்திக் கொள்கின்ற நாள் இந்த நாள்.
கும்பராசி நேயர்களே, சந்திரபலம் மேலோங்கி இருக்கும் என்று சஞ்சலங்கள் தீரும், சந்தோஷங்கள் சேரும், உறவினர் பகை மாறும், உறவினர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்ட முன்வருவார்கள், முக்கிய புள்ளிகளை சந்தித்து முடிவெடுக்கப் போகின்றீர்கள். 8லே ராகு இருப்பதால், நாகதோஷத்தின் பின்னணியில் இருப்பதால் சுப செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். நீங்கள் சர்ப்பசாந்திகளை செய்வது உங்களுக்கு சந்தோஷம் தரும். மாற்று மருத்துவத்தால் உடல் நலத்தை சீராக்கிக் கொள்ளுங்கள். குழந்தைகளால் உங்களுக்கு உதிரி வருமானங்கள் உண்டு. வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு இன்றைக்கு அனுகூலமான தகவல் வந்து ஆச்சரியப்பட வைக்கப் போகிறது. மீனராசி நேயர்களே, சொத்துக்கள் வாங்க அத்திவாரம் இடுகின்ற நாள். சொந்த பந்தங்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கூடுதலாகவே கிடைக்கும். உயர் பதவியில் இருப்பவர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். நூதன பொருள் சேர்க்கை உண்டு. கடன் சுமை குறையும், எதிரிகளின் பலம் குறையும் என்று நீங்கள் எதை செய்தாலும் அதை நல்ல விதத்தில் செய்து முடிக்க இயலும். பாதியில் இந்த பணி மீதியும் தொடரும். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.